Salaba salele oh aye salaba woo woo aye salaba salele oh shake it woo woo shake it who is shaking what is shaking வடிவேலு காமெடி ட்ராக் வேணான்னு சொல்லல சார், வடிவேலோட சாங் வேணான்னு போறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தவிர வடிவேலோட ட்ராக்கை எழுதுனது நான் பாதிக்கணுமாவில அவங்க உருவாக்கல, நான் உருவாக்கி எழுதுனது. அந்த சாங் படத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றதுனால சாங் வேணான்னு சொன்னோம். அப்போ உள்ள தயாரிப்பாளர் அப்ப சாங் எல்லாம் உடனே ஃபெமிலியர் ஆன உடனே சாங் சேர்க்கலாம்னாங்க. ஆட்டோமேட்டிக்கா முதல் ஷோல நாகேஸ்வரில் சாங்கை தூக்கிட்டாங்க, எல்லா ஊரையும் தூக்கிட்டாங்க. ஸோ நான் காமெடி வேணான்னு போராடவே மாட்டேன் எப்பவுமே. அந்த கதைக்கு தேவையில்லாதப்ப தள்ளி வச்சிருவேன். அவங்க ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாங்க, ஒரு ஒரு 2 காட்சி மட்டும் வருவாங்க. கண்டிப்பா இல்ல, ஜேகேன்றது இவனுடைய பெயர். இதுக்கு என்ன காரணம்ன்றது படத்துக்குள்ள இருக்கு. ஒரு ஃப்ரேம் கூட நடிக்கல. இல்ல என் சொந்த படத்துல, அதனாலதான் நான் நடிக்கல. கார்டு எடுக்க நாளைக்கு அப்ளை பண்ண போறேன். இல்ல மற்ற படங்களை பத்தி விமர்சனம் எழுத போறது இல்ல, பார்த்து வியந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பகிர்ந்துகிட்ட இல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எழுத போறோம்னு சொன்னேன். இப்பவே ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு. குறைந்தபட்சம் எவ்வளவு, அதிகபட்சம் எவ்வளவு, குவார்டர் கொடுப்பீங்களா, ஆஃப் கொடுப்பீங்களா? சத்தியமா கிடையாது. நீங்க கேட்கிற விஷயம் எனக்கு புரிய வருது. என்னன்னா, கேட்கப்படும் நபர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவருக்கான தேவை என்ன, அது எவ்வளவு அவசியம், இது எல்லாம் அது செயல்படுத்துறது வெறும் சேரன் மட்டுமே முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கு, அந்த குரூப் சேர்ந்து முடிவெடுக்கணும். அவங்க அதை தேடுவாங்க, அதை சரியான பார்த்துட்டு இந்த பையனுக்கு செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. உங்களுக்கு நீங்க நிறைய விஷயம் கிடைச்சு போச்சு உள்ள இருக்க. அதானே, அது நீங்க ஏன்னா இப்படி கோமார்த்தங்கள் வர மாதிரி நேரடியா பாக்குறீங்க உள்ள. அப்படி இல்லைன்னு அது எதுக்குன்றது வேற ஒரு வழி இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குல்ல.